வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. நவம்பர் 18 இன்னைக்கு வேர்ல்டு டே ஃபார் ப்ரிவென்ஷன் ஆஃப் ஹீலிங் ஃபார் சைல்டு செக்ஷுவல் எக்ஸ்ப்ளோஷன் அப்யூஸ் அண்ட் வைலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேவை அனுசரிக்கிறாங்க. இது ஐக்கிய நாடுகள் சபையால் உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான். இந்த மாதிரியான டே நம்ம நிறைய பார்த்துருப்போம். இந்த சைல்டு அப்யூஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட், அது காரணம் ஏகப்பட்ட பிரச்சனைகளை அவங்க சந்திச்சுட்டு இருக்காங்க. அதில் ஒரு ரீசன் தான் பார்த்தீங்கன்னா இதுவும். வருஷத்துக்கு கிட்டத்தட்ட மில்லியன் குழந்தைங்க இந்த மாதிரி பாதிக்கப்பட்டு இருக்காங்களா. அதுலேயும் 70% குழந்தைங்க குடும்பத்தை சார்ந்தவங்களால் தான் பாதிப்புன்றது இருக்குது. மேஜராக இந்த செக்ஷுவல் அப்யூஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் எது ரிலேட்டடாக வருது அப்படின்னா குழந்தை திருமணம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான். ஆப்பிரிக்கா, தென்கிழக்கு ஆசியா, லத்தீன் அமெரிக்கா, ஓசியானாவோட சில பகுதிகள்னு சொல்லிட்டு பல பகுதிகளில் இந்த குழந்தை திருமணம்ன்றது ரொம்ப அதிகமாக நடந்துக்கிட்டே இருக்குது. அதுவும் 2018 நடந்த ஒரு சர்வேல வங்கதேசம், அப்புறம் சாட்டு, கினியா, மாலி, மொசாம்பிக்கு, நேபாளம், நைஜர்னு சொல்லிட்டு இந்த பகுதிகளில் ரொம்ப அதிகமாக இந்த நிகழ்வு நடந்துட்டு இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய அந்த குழந்தைங்க அவங்களுக்கு நடக்கக்கூடிய இந்த பிரச்சனையை பற்றி வெளில பேசுறதுக்கு கூட தயங்குறாங்க, பயப்படுறாங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட்லாம் முன் வச்சாங்க. ஃபர்ஸ்ட் டைமாக நைஜர்லையும் சியாரா லியோன்லையும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நிகழ்வுன்றது நடத்தப்பட்டுச்சு. இந்த ஒரு மாநாடுன்றதை ஸ்டார்ட் பண்ணாங்க. அதை தொடர்ந்து கிட்டத்தட்ட 120 நாடுகள் இதற்கு ஆதரவு தெரிவித்தாங்க. ஐக்கிய நாடுகள் சபை இதுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டை பண்ணி இதுக்கப்புறம் இந்த மாதிரியான நிகழ்வை நம்ம தடுத்தாகணும், பயப்படக்கூடியவங்க பயப்படாமல் முன் வந்து உங்களுடைய கஷ்டங்களை நீங்கள் சொல்லலாம், உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் நிச்சயமாக வெளில வர முடியும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய ஒரு நாள் தான். அதுவும் சியாராவில் சேர்ந்த ஃபாத்திமா மாதா பயோ அப்படின்ற பர்சன், இவங்க வந்து குழந்தையாக இருந்தப்ப இவங்களுக்கு திருமணம் பண்ண ட்ரை பண்ணாங்க. அதுலேருந்து தப்பிச்ச ஒரு பர்சனாக இருந்தவங்க அதுக்கப்புறம் இதுக்கான முன்னெடுப்புகள் நடத்தி நிறைய பேருக்கு ஆதரவு தெரிவிக்கவும் ஆரம்பித்தாங்க. அதுதான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய நிகழ்வாகவும் மாறி இருக்கு. அப்படி இந்த குழந்தை திருமணம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் மூலமாக செக்ஷுவல் அபியூஸ்க்கு ஆளாகக்கூடிய பெண்களையும் இதை தாண்டி இன்னும் நிறைய பிரச்சனைகளை பாதிக்கக்கூடிய பெண்களுக்கும் ஒரு பெரிய ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஐக்கிய நாடுகள் சபையால் உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக நவம்பர் 18 இன்னைக்கு வேர்ல்டு டே ஃபார் ப்ரிவென்ஷன் ஆஃப் ஹீலிங் சைல்டு செக்ஷுவல் எக்ஸ்ப்ளோஷன் அபியூஸ் அண்ட் வைலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே அனுசரிக்கிறாங்க. அடுத்ததான் இன்னைக்கு ரிமெம்பரன்ஸ் டே ஆஃப் சாக்ரிஃபைஸ் ஆஃப் உக்கோவர் 1991 அப்படின்னு சொல்லிட்டு குரோஷியாவில் ஒரு டேவை சர்வே பண்ணுறாங்க. இது உக்கோவர் அப்படின்றது குரோஷியாவில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸுங்க. அதாவது இந்த உள்நாட்டு போர்கள், அவங்களுக்கான சுதந்திர பிரச்சனைகள் அப்படின்ற ஸ்டார்ட் ஆன அந்த சமயத்தில் யுகோஸ்லோவாக்கியும் செர்பியாவும் சேர்ந்து இவங்களை தாக்குதல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த உக்கோவர் அப்புறம் ஸ்கஃப்ரனிஜா அப்படின்ற 2 பிளேஸையும் முற்றுகையிட்டாங்க. கிட்டத்தட்ட 87 நாள் அந்த முற்றுகைன்றது தொடர்ந்தது. இந்த 3 மாதமும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன படைகளை வச்சு அந்த ஒரு பெரிய படைகளை எதிர்த்து கொண்டுட்டே இருந்தாங்க. இந்த உக்கோவர் அப்படின்ற பிளேஸை தாண்டாங்க. கிட்டத்தட்ட 85% அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பகுதிகள், அங்கே இருக்கக்கூடிய கட்டடங்கள் எல்லாமே அழிக்கப்பட்டுச்சு. ஒரு 3000 பேர் அங்கே இருக்கக்கூடிய மருத்துவமனையிலையும் போய் அட்மிட் ஆனாங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த யுகோஸ்லோவாக்கியாவுடைய ராணுவம் வந்து அவங்களையும் இன்னும் கண்டு அவங்க எல்லாரையுமே மரண தண்டனையும் கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் ஒரு பெரிய லெவலில் இழப்பை சந்திச்சு ஒரு தோல்வியை சந்திச்சிருந்தாலுமே கூட இந்த உக்கோவர் அப்படின்ற பிளேஸில் இருக்கக்கூடிய மக்களுடைய துணிச்சல்ன்றது அபரிவிதமான ஒன்றா இருந்தது. இதனுடைய காரணமாக என்ன இருக்குன்னா யுகோஸ்லோவாக்கியா, செர்பியா இந்த மாதிரியான பிளேஸில் இருக்கக்கூடிய மக்கள் அங்கே இருந்து தங்களுடைய உரிமை குரலை எழுப்ப ஆரம்பித்தாங்க. இப்படி நீங்கள் ஒரு நாட்டில் போய் அழிக்கிறீங்க, அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய படுகொலை நீங்களாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இது உங்களுக்கு தெரியுதான்னு சொல்லிட்டு அந்த நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நல்ல இயக்கங்கள் இதை பற்றி பேச அது இன்னும் பெரிய லெவலில் சர்ச்சைகளை உருவாக்குது. நாங்கள் பண்ணுறது தப்பு தான் அப்படின்றத அவங்களே உணர்றாங்க. அது தொடர்ந்து தான் பார்த்தீங்கன்னா 1998 அவங்களுக்கு சுதந்திரமும் கிடச்சிது. இப்படி இத்தனை பேருனுடைய இறப்பு தான் அந்த சுதந்திரத்துக்கு காரணம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்னாலையும் அவங்களுடைய வரலாற்று ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவம் அப்படின்றனாலும் தன்னோட உயிரை கொடுத்து நமக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த இந்த உக்கோவர் பகுதியை சார்ந்தவங்களுக்கு ஒரு டே உருவாகணும்னு சொல்லி உருவாக்கப்பட்ட நாள் தான் இந்த நாள். அடுத்ததான் இன்னைக்கு பேட்டில் வெட்ரியன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஹைட்டியில் ஒரு டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது 1803 நடந்த ஒரு ஃப்ரெஞ்சுக்கு ஆப்போசிட்டாக நடந்த ஒரு பெரிய எதிர்ப்பு போர் தான். இந்த போரினுடைய ஒரு பெரிய வெற்றியாக முதல் முறையாக கருப்பினத்தை சார்ந்தவங்க தனி சுதந்திர குடியரசை உருவாக்கின பகுதி ஹைட்டி. அப்படிப்பட்ட ஒரு பெரிய லெவலில் வெற்றியை பதிவு பண்ண அந்த வரலாற்று நிகழ்வு நினைவு கூர்ணம் தான் 1990 ஜீன் பெட்ரோராண்ட் அரிஸ்டைட் அப்படின்ற ஒரு பர்சன் ஜனாதிபதியாக இருந்தவர் இந்த டேவை உருவாக்குனார். அந்த நாளில் அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஆயுதப்படைகள்லாம் கூட ஒழிச்சிருக்காரு. இதனுடைய மூர்க்கத்தினால நிறைய பேர் இறந்தும் போயிருக்கிறோம். நமக்கு வெற்றி ஒரு பக்கம் இருந்தாலும் இதெல்லாமே வேற இருக்குது. அதனால் இதுக்கப்புறம் நமக்கு எதுக்கு ஆயுதப்படை, நமக்கு தான் சுதந்திரம் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகளாக நடத்த அது ஒரு நாட்டினுடைய ஒரு முக்கியமான ஒரு பெரிய கலாச்சார நிகழ்வாகவும் மாறிடுச்சு. அதுதான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹைட்டியில் வெட்ரியன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க நவம்பர் 18. அடுத்ததான் இன்றைக்கி ரெவல்யூஷன் டேவை மெக்சிகோ செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது 1876 போர்ஃபிரியோ டியோஸ் அப்படின்ற ஒரு பர்சனை இவர் அந்த பகுதியை ஒரு ஆட்சிக்குள்ளே கொண்டு வந்தார். ஆரம்பத்தில் ஒரு மாதிரி தாராளவாதியாக இருந்து எல்லா மக்களுக்குமான ஒரு தலைவராக இருக்கிற மாதிரியே ஸ்டார்ட் பண்ணவர். அப்படியே பெரிய சர்வாதிகாரத்தை உருவாக்கிட்டாரு. 1910 பார்த்தீங்கன்னா பிரான்சிஸ்கோ ஐ மேட்ரோ அப்படின்ற ஒரு பர்சன் இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அரசியலில் நின்று ஒரு பெரிய வாக்கெடுப்பில் நம்ம ஜெயிச்சலாம் நினச்சி ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அரசியலினுடைய அந்த வாக்கெடுப்புகளில் அவர் தோற்று போகிறாரு. இதனால் இவரை பிடிச்சி ஜெயிலில் போட்டுடுறாங்க. ஆனால் ஜெயிலேருந்து தப்பிச்சு வந்தவர் நம்ம இன்னும் சர்வாதிகார ஆட்சியில் தான் இருக்கும், இது உங்களுக்கு தெரியுதான்னு சொல்லிட்டு மக்களுக்கெல்லாம் வந்து போராட்டத்துக்கு அழைப்பு விட்டுறாரு. இந்த போராட்டம்ன்றது தான் பார்த்தீங்கன்னா அவங்க நாட்டினுடைய பெரிய ரெவல்யூஷனாக மாறிச்சு. அதை
அதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரெவல்யூஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நவம்பர் மாதத்தினுடைய 3வது திங்கட்கிழமை பொது விடுமுறையோட மெக்சிகோ செலிப்ரேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டேவை மொரோக்கோ செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த மொரோக்கோவினுடைய பிளேஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் 2 பகுதியில் பிரிக்கப்பட்டிருந்து ஒரு பகுதியை ஸ்பெயின்னு ஒரு பகுதியை ஃப்ரான்ஸ்னு 2 பேரும் ஆண்டுகிட்டு இருந்தாங்க. இது எங்கள் பிளேஸ்னு 2 பேரும் சண்டை போட அதுக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு ரொம்ப பாடுபட்டு இருந்தாங்க. இந்த கான்செப்ட் 1830 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 1912 ஒரு ஒப்பந்தத்தை போட்டுட்டு இதுக்கப்புறம் இந்த ஏரியை விட்டு நீங்கள் வரக்கூடாது, நானும் வர மாட்டேன்னு சொல்லிட்டு ஸ்பெயினும் ஃப்ரான்ஸும் மொரோக்கோவை பாதியாக பிரித்து ஆண்டுக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் 1956 மார்ச் மாதம் ஃப்ரான்ஸுக்கு என்ன பண்ணாங்க, சரி நம்ம பிளேஸாக இருந்தாலுமே அது அவங்களுடைய இடம், அதனால் அவங்க வீட்டே குத்தலான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்துட்டாங்க. இதை தொடர்ந்து அடுத்த மாதமே ஸ்பெயினும் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க ஆண்டுகிட்டு இருந்த அந்த பாதி பகுதியும் சுதந்திரம் கொடுத்தாங்க. இப்படி பாதியாக அந்த பகுதிகள் மறுபடியும் ஒன்றா சேர்ந்து மொரோக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி பிளேஸாக உருவாச்சு. இந்த பிளேஸ் நம்ம நிறைய படங்கள்லாம் கூட பார்த்துருப்போம். கலராக கட்டடங்கள்லாம் இருக்கும், நம்ம ஹீரோயின்ஸ்லாம் போய் பாட்டு பாடுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க. அந்த பிளேஸ் தான். அதுதான் இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு மொரோக்கோ செலிப்ரேட் பண்ணுறாங்க. அடுத்த இன்னைக்கு நேஷனல் டேவை ஓமன் செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது கியூபஸ் பின் சையத் அல் சையத் அவங்களுடைய பர்த்டே செலிப்ரேட் பண்ணக்கூடிய நாள் தான். இன்றைக்கி மோமெண்டில் முடியாச்சு தானே. ஸோ இந்த ஒரு பர்சனுடைய ஒரு ஆளக்கூடிய இந்த பர்சனை கொண்டாடணுன்ற ஒரு கான்செப்ட் தான். இருந்தாலும் இதுக்கு பின்னாடி ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் இருக்குது. 1970 இவருடைய அப்பா என்ன பண்ணியிருக்காரு, இந்த உலக நாடுகள்லேருந்தே நம்ம நாடை தனிமைப்படுத்திடணும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் நாட்டை ஆண்டுகிட்டு இருந்தார். அவருக்கு எதிராக ஒரு ஆட்சி கவிழ்ப்பை கொண்டு வந்து தான் இவர் பதவிக்கு வந்தார். அப்படி இந்த நாட்டை ஒரு எல்லா நாடுகளோடையும் சேர்ந்து தான் நம்ம வாழணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்லாம் வச்சதுனால இவர் ஒரு சிறந்த ஒரு தலைவராகவே அவங்க நாட்டில் பார்க்க போகிறாரு. அதனால தான் இவருடைய பர்த்டேவை நீங்கள் நேஷனல் டே அப்படின்னு சொல்லிட்டு ஓமன் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அடுத்த இன்னைக்கு ப்ரொக்ளமேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பப்ளிக் லாட்வியா செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்லாம் முடிஞ்ச சமயத்தில் 1918 இவங்களுக்கு ஒரு சுதந்திரம் கிடச்சிது. ஆனால் அது 1940 வரைக்கும் தான் இருந்தது. அப்போவுமே ரஷ்யா தான் இவங்களை கண்ட்ரோலில் எடுத்துருந்தாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும். அதை தொடர்ந்து செம்படைகள் மறுபடியும் உள்ளே 1940க்கு அப்புறம் மறுபடியும் இவங்களை ஆக்கிரமிச்சிட்டாங்க. அகைன் 1991 அந்த செம்படையும் விழுந்தது, சோவியத் யூனியன் அழிஞ்சுது. அதை தொடர்ந்து இவங்களுக்கு ஆகஸ்ட் 21 சுதந்திரன்றது அறிவிக்கப்பட்டது. இருந்தாலும் நவம்பர் 18 தான் இவங்களுக்கான அந்த குடியரசுன்றது முழுமையாக நிறுவப்பட்டு இவங்க நாட்டுக்கான சட்டத்திட்டங்கள்லாம் வகுக்கப்பட்டுச்சு. அதுதான் இன்னைக்கு ப்ரொக்ளமேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பப்ளிக் லாட்வியா செலிப்ரேட் பண்ணுறாங்க நவம்பர் 18. பாவம் சமூகம் என்ற சிறைக்குள் மக்கள் என்று சிரித்தபடி சிறகடித்து பறந்தது பறவைகள். மறுபடியும் உங்களால் நாளைக்கு சந்திக்கிறார். உங்கள்கிட்ட விடைபெறுவது நான் உங்கள் பாண்டியா. நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.